அதான் இதுதான் கட்டுன்னு சொல்லலாம்னு நினைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை விட எளிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்குது. இப்போ சினேகனும் வைரமுத்தும் தப்பு தப்பாக சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புல பெருமானேன் படம். ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நடிப்பால முதல் படத்துல நடிச்சவங்களை தாண்டி மக்களையும் மிரள வச்ச அவரோட நடிப்பால கவர்ந்த ஒரு நடிகர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டோட ஹல்க்குன்னு அழைக்கப்படுற ஒரு நபர் தான், வேற யாரும் கிடையாது, கரிகாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சோலையம்மா படத்துல வந்து அந்த யங் ஏஜ்ல ஒரு 40+ ரோலுக்கான விஷயத்த நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பீங்க. இப்பயும் அந்த யங் ஏஜ் மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க சார். அதே மாதிரிதான் இருக்கீங்க, இன்னும் கூட எங்க கூட இருக்கீங்க. எப்படி மெயின்டைன் பண்றீங்க சார் இந்த டயட்ஸ்? உங்களோட இளமையோட ரகசியத்தை பத்தி சொல்லுங்க. அதான் இதுதான் கட்டுன்னு சொல்லலாம்னு நினைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை விட எளிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதனால தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வைரமுத்துடைய எதிர் வீடோ இல்லை ஒரு சினேகனுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ அப்படி இல்லை சார். நான் உண்மையை சொல்றேன் சார், ஆனஸ்டா சொல்றேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட இளமையோட ரகசியம் பிளஸ் உங்களோட இந்த பாடி மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல சார், அது எப்படி கொண்டு வரீங்க? டெடிகேஷன். இப்போ நான் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டேன், அது கூட விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ சினேகனும் வைரமுத்தும் தப்பு தப்பா சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி புலவர்கள் போது அவங்க புலவர்கள் போது நிறைய அழகுபடுத்தி இப்போ வார்த்தைகள் நிறைய ஜாலங்கள் பண்ணோம். அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புல பெருமானேன்னு பாடுவான். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, நல்ல விஷயம், குட். இப்போ மேட்டர் பொய் இல்லை சார், உண்மை. அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற படங்கள் எல்லாமே அதை நோக்கி தான். இப்போ என்னோட ஏஜ் இதுக்கு ஏற்றாப்புல உள்ள கேரக்டர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். பாடி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இடையே வெயிட் கொஞ்சம் கிட்டத்தட்ட 113 கிலோ வரைக்கும் வெயிட் இருந்தேன். இப்போ ஒரு சமயமாக ஒரு 7-8 மாதமாக நல்லா குறைச்சி இப்போ ஏறக்குறைய அந்த சோலையம்மா வைரவரில் இருந்த வெயிட் பக்கத்தில் வந்துட்டேன். 1 கிலோ 2 கிலோ தான் ஜாஸ்தியாக இருப்பேன். என்ன ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெகுலராக. எனக்கு பிடிச்ச அப்போ வந்து விரைவில் உங்களை சினிமாவில் பார்க்கலாம். அப்போ கூட ஒரு மூவி லான்ச் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அதான் இப்போ நான் பண்ணியிருக்க படம் சண்டையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற படம். திரும்பவும் சண்டையா அப்படின்னு தோணுது சார். தோணுது. அதனால தான் அந்த தோணக்கூடாதுங்கிறக்காக சப்கேப்ஷன் என்ன வச்சிருக்கேன்னா, இது வன்முறைக்கு எதிரான படம். சண்டையை தவிர வேற இல்லை, இது வன்முறைக்கு எதிரான படம். அது எப்படிப்பா சண்டையில் வன்முறை இல்லை, அது வெண்தரையில் காண்க அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இது கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை எல்லா விஷயங்களுமே நானே பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்குது. விரைவில் 2 to 3 monthsக்குள்ள அது ரிலீஸ் நோக்கி வருது. ஸோ ஓகே, அதை தொடர்ந்து அடுத்தால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் அந்த நிறுவனத்துடைய படம் ஒன்று. ஸோ மறை அப்படிங்கிற படம். இதில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வியூவர்ஸ்க்காக. எஸ், டெஃபினெட்லி. அது புதிய ஒரு அறிவிப்பாக சொல்கிறேன். இது முதல் முறையாக நான் தான் சொல்கிறேன். இதை பொறுத்த மட்டும் இதில் நான் பிரதான ரோல் பண்ணுறேன். மறை அப்படிங்கிற டைட்டில். இது மறையில் மறைந்திருக்கிற நிறைய விஷயங்கள், ஆனால் மறைக்கப்பட முடியாத விஷயங்களும் இதில் மறைந்து இருக்குது. அது தெளிவுறப்படும். எப்படி சார் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியே வந்து உங்களோட இன்ட்ரோ சீன் தான். எப்படி இதுலேயும் ஒரு வெயிட்டான இன்ட்ரோ எதிர்பார்க்கலாமா? ஆமாம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா என்னுடைய அந்த டைரக்டர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, டைரக்டருக்காக ப்ரொடியூசர் ஆகிய ராஜ் அவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இனிமேல் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை, நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கேரக்டர் சொல்லியிருக்காங்க. நானுமே நிறைய 100கணக்கான படம் பண்ணல. ஏன்னா படம் பண்ணுறதை விட சிறப்பான படம் இருக்கேன்னு சொன்ன ரஜினி படமே பண்ணால் வேணாங்கன்னு சொல்லுவேன். அப்படிதான் டிஃப்ரெண்டாக இருக்கீங்க சார். சரி, ஒரு பிரின்சிபலோட இருக்கீங்க, சினிமாவை இப்படிதான் அணுகணும்னு ஒரு பிரின்சிபலோட இருக்கீங்க. இப்படி இருந்தால் கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். டெஃபினெட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்க படம் இல்லை. இப்போ இது வரைக்கும் 80 படம் மட்டும், இது 81வது படம். சண்டையை தவிர வரதில்லை. அது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். முதல் படம். இது வரைக்கும் பண்ண படத்தில் என்ன பண்ணுங்கிறத விட இந்த படத்தில் சேமையாக பண்ணியிருப்பேன். அதான் விஷயமே. அப்போ அதே மாதிரி படங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த படத்தில் கேரக்டர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதை இன்னும் மேற்கொண்டு அவரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இன்னும் அழகுபடுத்தி அதை வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸோடு பண்ணும்போது ஐ எம் ஹாப்பி. அவ்வளோதான விஷயமே, வேறு இருக்குது. ஸோ அந்த படம் விரைவில் வர இருக்குது. இந்த மறை படத்துக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். சேம் டைமில் அதை தாண்டி மறுபடியும் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்னோட நண்பர் பண்ணுறாரு. அவருடைய பேர் ஜோசப். ஸோ அந்த படத்துடைய டைட்டில் அது இப்போதைக்கு சாங் ரெக்கார்டிங் போயிட்டுருக்குது. அந்த டைட்டில் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ சொன்னோன்னா என்ன நம்ம பதியல, அல்ல இப்போ சொல்லலை. அப்டேட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் போட்டு கேட்டால் அவர் அள்ளி போட்டு தராரு. அந்த அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டாரு. எல்லாரும் ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கேட்ட உடனே
ரொம்ப ஸ்வீட்டா இன்டர்வியூ ஓகே சொல்லி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இதுக்கப்புறம் திரும்பவும் உங்களோட சினிமா பயணம் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வெற்றி பயணமா அமைய எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி. AVI நிறுவனத்தாருக்கு முழுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயிப்போம், பெரிய லெவலில் ஜெயிப்போம். கடவுள் நம்மோடு. வாழ்த்துக்கள். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.